வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெட்டா எக்ஸ் 2.0வில் எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட் வேணும். டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்னாக்கா மெட்டாமாஸ்க்கு, பாக்கெட் டோக்கன் பாக்கெட் அண்ட் ட்ரெஸ் வேலெட், இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மெட்டாமாஸ்க்கு யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏன்னாக்கா மெட்டாமாஸ்கில் நமக்கு சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா மெட்டாமாஸ்கில் நம்ம எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மெட்டா எக்ஸ் 2.0 அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா முழுக்க டீசென்ட்ரலைஸில் மேட்ரிக் காயினை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த பிளான் பற்றி நம்ம வீடியோஸ் ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கோம். இது நியூ கான்செப்ட் அப்படிங்கிறனால அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தெளிவாக நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஃபர் லிங்க் வேணும். அந்த ரெஃபர் லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்டாமாஸ்கில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மெட்டாமாஸ்க் ஐடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா, வேலெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேட்ரிக் காயின்ஸு நம்ம எத்தனை அதாவது லெவல் வாங்க போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் மேட்ரிக் காயின்ஸை நம்ம பை பண்ணி இங்கே வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 மேட்ரிக் காயின்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 3 லெவல் பை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா 50.80 மேட்ரிக் காயின் இருக்குது. இப்போ எவ்வளோ இதில் காயின் நமக்கு கேஷ் ஃபீஸ்லாம் போகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். உங்களோட வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எல்லாமே தெரியும். இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா டீ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு 1 3 4ஆவதாக ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். கீழே இந்த 4ஆவது ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ச் பாக்ஸில் ரெஃபர் லிங்க்கு, அதாவது இந்த மெட்டா எக்ஸ் 2.0 ரெஃபர் லிங்க் இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இந்த ரெஃபர் லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் லிங்க்கு, உங்களுக்கு கைட்லைன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த ரெஃபர் லிங்கை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு கை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கையை பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு வரும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெஃபர் லிங்க் இதில் வந்துடும். வந்த பிறகு கீழே கோன்னு இருக்கும். இந்த இடத்துல கோன்னு இருக்கும், இல்லைனா ஓகேன்னு இருக்கும். உங்களோட மொபைலுக்கு தந்தாப்புல இந்த இடத்துல இருக்கும். அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ரிஜிஸ்டர் பேஜ். இதில் உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லும். அதாவது மெட்டாமாஸ்க் வேலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லும். இந்த கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கனெக்ட் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலெட் அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் என்ன வேலெட் யூஸ் பண்ணுறீங்கிறத பார்த்துங்க. ட்ரெஸ் வேலெட் இருக்குது, மெட்டாமாஸ்க் இருக்குது, டோக்கன் பாக்கெட் இருக்குது, இன்னும் வேறு அதர் வேலெட்னா வேலெட்னு இருக்கும். இப்போ நம்ம மெட்டாமாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். மெட்டாமாஸ்க்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இதுமாரி கனெக்ட் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலெட் நேம் வரும். இந்த இடத்துல கனெக்ட்னு இருக்கும். கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வேலெட் கனெக்ட் ஆகிடும். வேலெட் கனெக்ட் ஆகிடும். உங்களோட வேலெட் அட்ரஸ் இந்த இடத்துல வந்துடும். டேஷ்போர்டு எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா எம்டிஎக்ஸ் இந்த ஃப்ரீ காயின் 0ல் இருக்குது பார்த்துங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். இது உங்களுடைய ரெஃபர் லிங்க் இங்கே இருக்கும். இங்கே ரிஜிஸ்டர்னு இருக்கும். ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இதுமாரி உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட வேலெட்லேருந்து 6 மேட்ரிக் காயின்ஸ், அதாவது $3.18 ஒர்த்துள்ள 6 மேட்ரிக் காயின்ஸு எடுத்துக்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இதுமாரி ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்துச்சுன்னா ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்டட் ஆகிட்டுன்னு அர்த்தம். வந்த பிறகு இங்கே பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு அலோவ் மெசேஜ் கேட்டுச்சுன்னா அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகிறப்ப இதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இங்கே டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும். டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் அலோவ் கொடுத்தோடனே இந்த இடத்துல இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும். இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னாக்கா இதுமாரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்களுடைய ஐடி நம்பர் வந்துடும். இந்த பாருங்கள், நேற்று லான்ச் ஆனோடனே நான் கொடுத்தப்போ எனக்கு 150வது ஐடி வந்துருச்சு. ஐடி நம்பர் 150 வந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துங்க.
லான்ச் பண்ண டயத்துலேயே கொடுத்தப்பே 150வது நம்பர் வந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துங்க. அது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பில் ஓவர் இன்கம் இதில் இருக்குது, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டேஷ்போர்டு வந்துடும். டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுடைய கீழே உங்களுடைய ரெஃபர் லிங்க் வந்துடும். அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். கீழே அப்படியே மூவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த 12 ஸ்லாட்டோட டிஸ்பிளே வரும். இதில் இப்போ நம்ம வந்து $6 எடுத்ததுக்கு R3யில் ஒரு லெவலும் R6ல் ஒரு லெவலும் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகிருக்கு, பாக்கி எல்லாமே லாக் ஆகிருக்கு பாருங்கள். ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்படியே கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது செப்பரேட் தனித்தனியாக டிஸ்பிளேயில் வரும். அதாவது R3 டிஸ்பிளேயில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, பாக்கி எல்லாமே ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. அதேமாரி கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா R6ம் அதேமாரி ஃபஸ்ட் லெவல் ஆக்டிவேட் ஆகிட்டு பாக்கிலாம் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்தடுத்த லெவல் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கேயே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதாவது இப்போ 2வது லெவல் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கனாக்கா R6ல் பண்ண போகிறீங்களா, R3யில் பண்ண போகிறீங்களா, நீங்கள் எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணும் போது மட்டும்தான் 2 இது வரும். அடுத்து R6 R3 எதில் வேணாலும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கலாம். இப்போ 2வது இது ஆக்டிவேட் பண்ணால் இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மேலே மூவ் பண்ணி இந்த இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். S3யில் அதாவது R3யில் பண்ண போகிறீங்களா, R6ல் பண்ண போகிறீங்களோ எங்கேயோ அங்கே ஆக்டிவேட் 2வது ஐடியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே இதுமாரி ஒரு பேஜ் ஆகும். யுவர் பிஎன் லெவல் 2 ஆக்டிவேட் பை பண்ணவான்னு கேட்கும். பைன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பை கொடுத்தோன்னே இதுமாரி கம்பெனி மெசேஜ் கேட்கும். ஏற்கனவே கேட்டது மாரியே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்னு சொல்லி வந்துடும். அதாவது நீங்கள் லெவல் பை அப்படின்னு கொடுத்தோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்னு வந்துடும். இப்போ லெவல் 2 ஆக்டிவேட் ஆகிடும். திருப்பி போய் பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 2 இதில் ஆக்டிவேட் நம்ம ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதில் லெவல் 2 ஆக்டிவேட்டாக இருக்குது. இவ்வளோ தான். இதேமாரி அடுத்தடுத்த ஸ்லாட்டை நீங்கள் வந்து 12 ஸ்லாட்டையும் பை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரீ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூ மேட்ரிக்ஸ்னு இருக்கும். இந்த வியூ மேட்ரிக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லும். கனெக்ட் வேலெட்னு கேட்கும். கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ட்ரீ இதுமாரி ஓப்பன் ஆகிடும். R3யில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லெவலுக்கு கீழே 3 பேர் எது ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதில் டிஸ்பிளேயில் வரும். இப்போ அடுத்தது மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா R6க்கும் அதேமாரி ட்ரீ வரும். இதில் நீங்கள் ஐடி போட உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். கீழே அடுத்தடுத்த லெவல் முடிக்கும்போது சைக்கிள் முடிக்கும்போது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பை பண்ணது வரைக்கும் இதுமாரி ஓப்பனில் இருக்கும். பை பண்ணல அப்படின்னாக்கா இதுமாரி பை மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லோ கலரில் டிஸ்பிளேயில் இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது. இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி கேட்டுக்கிட்டு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நமக்கு கிரிப்டோ தான் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண போதும். அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சிறிய முதலீடு தான். 6 மேட்டிக் இருந்தாவே நீங்கள் இது ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். 6 மேட்டிக்கோட ஒர்த்தபிள் பார்த்திங்கன்னா $3.18 தான். ஒரு $3 $4லேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள்.